வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. நானும் வேலைக்கு போகணும், உடனே வேலைக்கு போக போகிறேன்னு சொல்ல, என்ன திடீர்னு அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா இலக்காரமாக போச்சு, எப்படா அங்கேருந்து போகலான்னு இருக்குன்னு மீனா வீட்டை பற்றி சங்கடமாக சொல்கிறாங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு விஜயா சொல்ல, வேலைக்கு போகலான்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அது நம்மளை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுருக்கோம், சொல்லப்போனால் நமக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அது நல்ல விஷயந்தான். ஆனால் நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு பார்வதி கேட்க, எனக்கு தெரிஞ்சது பரதநாட்டியம் மட்டும்தான், அதை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ஏதாவது வேலைக்கு போகணுன்றாங்க விஜயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அசோசியேஷன் சார்பாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு டான்ஸ் டீச்சர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமாக தகவல் வந்துச்சு அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, அது எனக்கு ஏற்ற வேலை தான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாம் ஆமாம், உனக்கு நல்லா டான்ஸ் தெரியும், நான் அதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன்னோட திறமையை நீ சரியாகவே பயன்படுத்திக்கல, எப்பவுமே மற்றவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு வர அப்படின்னு பார்வதி சொல்ல, என்ன பார்வதி, மற்றவங்கள மாதிரி நீ என்னை குத்தி காட்டுறியா அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை விஜயா, வாழ்க்கையில் குறையில்லாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லாமல் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான்றாங்க பார்வதி. அவங்க உண்மையாகவே விஜயாவோட நல்லது நினச்சி ஒரு பெரிய தத்துவத்தை சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் விஜயா, பாரு, எனக்கு வேலை இல்லாதத ஓ அட்வைஸ் எல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குன்றாங்க. பாத்தியா, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே, உனக்கு நல்லது சொன்னா கூட அது ஒரு குறையாவோ குத்தமாவோ தான் தெரியுது. சரி பரவாயில்ல விடுன்னு பார்வதி சொல்ல, சரி சரி, நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், நீ எப்படியாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு நேரடியாக யாரையும் தெரியாதுன்னு, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு அந்த தகவல் வந்துச்சு, மற்ற விவரம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் போய் தெரிஞ்சுக்கணும்னு பார்வதி சொல்ல, கொடுத்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு, நான் இப்போவே போகிறேன், எனக்கு அந்த அட்ரஸ் என்னன்னு கேட்டு சொல்ல அப்படின்னு விஜயா கேட்க, இதோ நான் இப்போவே அவகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்வதி திரும்பி நடக்கிறாங்க. பார்வதி அப்படின்னு விஜயா கூப்பிட பார்வதி திரும்பி நிற்கிறாங்க. எழுந்து வந்து பார்வதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்படியே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, நான் உங்ககிட்ட கேட்டு பார்க்குறியான்றாங்க விஜயா. அதெல்லாம் கஷ்டம் விஜயா, என்னால் உனக்கு அட்ரஸ் தான் வாங்கி தர முடியும் அப்படின்னு பார்வதி சொல்ல, டக்குன்னு அவங்க கையை விட்டுட்டு, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, உனக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க பார்வதி. ஆமாம் பார்வதி, என் அனுபவத்துக்கு நான் இப்படி சும்மாவே இருக்கக்கூடாது, அந்த மீனாவும் அவ அம்மாவும் பூ கட்டி நிறைய சம்பாதிக்கிறாளுங்க, என் திறமைக்கு நான் அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு விஜயா நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்ல, எங்க உன் மூஞ்ச காட்டு விஜயா, இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மானாலும் நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்ற மாதிரி பார்க்குற பார்வதி. அப்போ நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது உனக்காக இல்லை, அவங்கள மாதிரி நீயும் போகணும்னு போட்டி போட்டு செய்கிற, அதான் நின்றாங்க பார்வதி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கூட நான் போட்டி போடுறேன்னா, பூ கட்டுறதும் பரதமும் ஒன்னா அப்படின்னு வேதாளம் மறுபடியும் முருங்கை மருந்தா ஏறிட்டு இருக்கு. இந்த குணம் தான் அச்சு பிசகாம அப்படியே மனோச்சுக்கிட்டே வந்து நிக்குது விஜயா. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷி அப்படிங்கிற மாதிரி பார்வதி பாக்குறாங்க. அவங்களுக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு நான் வேலைக்கு போய் என் சொந்த காலில் நிற்கணும், அவ்வளவுதான், ஏன் செலவுக்குன்னு என் கையில என் காசு இருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் நல்லா படிக்க வச்சு வளர்த்து விட்டுருக்கிய மனோஜ் இருக்கானே, அவன் உன்னை பார்த்துக்க மாட்டானா, வளரும் தொழில் அதிபர் அப்படின்னு பார்வதி நக்கலா சொல்ல, இவ கிண்டல் பண்றாளா இல்ல சீரியஸா சொல்றாளான்னு பாக்குறாங்க விஜயா. அப்படின்னு பாக்குற விஜயா, அவனே பாவம் பிஸ்னஸ் ஆகாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, அது சரி, வீட்டு கடன் அடைக்க முத்து கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல இல்ல விஜயா அப்படின்னு பார்வதி கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி விஜயா பார்வதியை ஒரு முறை மறைக்கிறாங்க.
அதுவும் அவன் வாங்காத கடனுக்காக கஷ்டப்படுறான். அவனை எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ அப்படின்றாங்க பார்வதி. உடனே விஜயாவுக்கு டென்ஷன் ஆகி, இப்போ நான் அதெல்லாம் கேட்டேனா? அந்த வேலைக்கு எப்போ யாரை எங்கே போய் பார்க்கணும்னு மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு விஜயா கத்த. சரி, கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்வதி உள்ளர போக, விஜயா அப்படியே பைல்வான் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் உட்காந்து ரோஹிணி அவங்க அம்மாவும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. போதும் அத்தை, ஏன் புள்ளன்னு சொல்லி உங்க பாரத்தெல்லாம் ஏன் தோல்ல இறக்க பார்க்காதீங்க. நீங்க எதுக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? நீங்களே பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு டிவியில ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்க. ஏய் வாய மூட்ரி, இந்த வீட்டை கட்டி காக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் மகன் சம்பாரிச்சு கொண்டு வந்த காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்னையவே எதிர்த்து பேசுறியா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு பைசா கூட கொண்டு வரல, எல்லாம் என் புள்ள சம்பாதிச்சது. ஆனா நீ இப்போ வந்துட்டு இந்த வீட்டுக்கு தலைவி ஆயிடலன்னு பாக்குறியா அப்படின்னு அந்த மாமியார் மருமகள்கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. ரோஹிணி ரொம்ப ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஐடியா வேணும்னு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் தலைவி ஆகணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. இந்த வீட்டோட தலைவியாகி நான் என்ன நாட்டைய ஆள போறேன்? இந்த வீட்டில் இருக்க என் புருஷனையும் என் பிள்ளையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மருமக சொல்ல, கரெக்டுங்கிறாங்க ரோஹிணி. உடனே அந்த மாமியார், ஏய் உன்னால அடக்கமா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்க, என்னால அடிமையா இருக்க முடியாதுன்றாங்க அந்த பொண்ணு. உடனே ரோஹிணி, அப்படி சொல்லு அப்படின்னு இங்க இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அடக்கம்னு நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் அடிமைத்தனம். என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் புருஷன் என் கூட இருக்கும்போது நீங்கள் நடுவில் வந்து நிற்கிறதும், அவருக்கு சாப்பாடு போடும்போது நீங்கள் வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்கிறதும், நான் சமைக்கிறதுல குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு அந்த மருமக கேரக்டர் சொல்கிறாங்க. ரோஹிணி வெறியோட பல்ல கடிச்சிக்கிட்டு நல்லா கேளுங்கிறாங்க. நீங்கள் இன்னும் உங்கள் பிள்ளைய குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் காலில் விலங்கு மாட்டி வச்சிருக்கீங்க. அவர் இப்போ என்னோட புருஷன். உங்க மடியில வளர்ற புள்ள ஒன்றும் இல்லை, அது நல்லா ஞாபகம் இருக்கட்டும்னு அந்த மருமக கேரக்டர் சொல்ல, அப்படின்னு ரோஹிணி புன்னகையோட பாக்குறாங்க. ஓஹோ, அப்ப என் மகன் எனக்கு அந்நியமா போயிட்டான்ல. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் மகன் நீ வர்ற வரைக்கும் என் பேச்சு கேட்டுக்கிட்டு நல்லபடியா இருந்தான். இப்ப நீ வந்ததும் உனக்கு அடிமையாக்க பாக்குறியா அப்படின்னு மாமியார் கேரக்டர் கேட்க, அப்புறம் இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு ரோஹிணி கத்துறாங்க. டிவியை ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா திரும்பி பார்த்து, ஏய் நீ என்னடி பதில் சொல்லிட்டு இருக்கன்றாங்க. அந்த பொண்ணு கரெக்டா தானேம்மா கேக்குறா அப்படின்றாங்க ரோஹிணி. மறுபடியும் ரெண்டு பேரும் டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்குதே தாலி, அது என் பையன் நீ வேணும்னு கட்டல, நான் உன் கழுத்துல கட்ட சொன்னேன், அதனால தான் கட்டுனான். அதை உன் மனசுல வச்சுக்கோ. உன்னை போய் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டி? உன் லட்சணத்துக்கு என் பிள்ளையோட வாழறதே தப்புடி. நாளைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா நீ தெருவில் தாண்டி நிக்கணும் அப்படின்னு அந்த மாமியார் கேரக்டர் பேச பேச இங்க ரோஹிணி படு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அநேகமா எதையாவது எடுத்து போட்டு டிவியை உடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன் தகுதி என்னமோ பார்த்து பேசு. உனக்கெல்லாம் என் பிள்ளையோட வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. நீ பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவ அப்படின்னு அந்த மாமியார் கேரக்டர் சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு அந்த மருமக கேரக்டர் உடனே மாமியாரை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா எழுந்து நின்று கரெக்டுன்னு கை தட்டிட்டு, நீ பண்ணினதுதான் கரெக்ட், இப்படிப்பட்ட மாமியாரை இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு டிவி கிட்ட போய் நின்று சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. இவங்க கத்துற சத்தம் கேட்டு ரூம்குள்ள இருந்து கிரிஷ் கதவை திறந்து பாக்குறாரு. ரோஹிணி பெருமூச்சு வாங்கிட்டு புசு புசுன்னு டிவி முன்னாடி நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மா பதறி போய், ஏய் என்னடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ திடீர்னு எதுக்கு இப்படி குதிக்கிறேன்னு கேக்குறாங்க. அங்க பாருமா, அவ மாமியார ஒன்னு அரைஞ்சா பாருமா, என்ன அடி சூப்பர் இல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க. கிரிஷ் கதவை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே அவங்க அம்மா ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு, என்ன சீரியல் டி இது, பெரியவங்களை அடிக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் தப்பு, ஒரு மரியாதை வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் கோவமா கேட்க, அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. யார் தப்பு பண்ணினாலும் தப்பு தான்.
நான் என் மாமியாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சத அவ கரெக்டா கொடுத்துட்டா அப்படின்னு சாத்தான் வேதம் ஒதுக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மா அதிர்ச்சியா பார்த்துட்டு, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, வயசுல பெரியவங்களை போய் அடி அது இதுன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவங்க என்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா உனக்கு? இதுல வர்ற மாதிரி நானும் போய் ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்னு ரோஹிணி கத்த, கல்யாணி டிவியில வர்றதெல்லாம் நாடகம், அதெல்லாம் உண்மை இல்ல, அது வெறும் கற்பனை, நிஜத்துல அது மாதிரி எல்லாம் நடக்காதுன்றாங்க அவங்க அம்மா. அம்மா, நிஜத்துல நடக்கிறத தான் அவங்க கதையா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல வீட்டுல மாமியாருங்க இப்படிதான் இருக்குதுங்க. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு என் மாமியார இப்படிதான் அறைய போறேன் பாரு அப்படின்னு கல்யாணி கத்திக்கிட்டு இருக்க கிரிஷ் பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. மறுபடியும் ரிமோட் எடுத்து ரோஹிணி டிவியை போட போக அம்மான்னு கூப்பிடுறாரு கிரிஷ். அவரோட மொத்த சைஸை விட தொப்பை சைஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கு. உடனே ரோஹிணிய அங்க பார்க்க, நீ பண்றதெல்லாம் கிரிஷ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? இந்த வயசுல அவன் மனசுல நல்ல எண்ணத்தை விதைக்க பாரு அப்படின்னு அவங்க அம்மா வாழ்னு கத்துறாங்க. கிரிஷ் அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்க, கிரிஷ் நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஹோம்ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்தன்னு கேக்குறாங்க ரோஹிணி. இல்லம்மா, நீங்க சத்தமா சிரிச்சிங்கல்ல, அதான் வந்தேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ உள்ள போய் படிப்போ அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு உள்ளர போறாரு கிரிஷ். உடனே அவங்க அம்மா ரொம்பவே கோபமாகி, கல்யாணி நீ ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற, முடிஞ்சாவும் புருஷனோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு, அதை விட்டுட்டு மாமியார அடிக்கிறேன் பழி வாங்குறேன்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத, சொல்லிட்டேன் பாத்துக்க அப்படின்னு அவங்க அம்மா வான் பண்ற மாதிரி மிரட்டுறாங்க. அம்மா, கடையில் அன்னைக்கு அவங்க என்னைய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியுமா? கடையில் இருக்க எல்லாருமே என்னை பார்த்தாங்க. இந்த சீரியல்ல வர்ற மாமியார அந்த மருமகள் அரைஞ்ச மாதிரி என்னால் ஏன் அறைய முடியலன்னு எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் அதெல்லாம் தப்புடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ அவங்க பேசுனதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நீ அவங்க கிட்ட சொன்ன பொய் தான் அவங்க கோபத்துக்கு காரணம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, யாருமே பொய் சொல்றது இல்லையா? மனோஜ் என்னை ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான், இவங்க தான் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாள் இந்த சீரியல்ல வந்த மாதிரி கண்டிப்பா என்கிட்ட வாங்க தான் போறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கல்யாணி நீ அப்படிலாம் எதுவும் அப்படின்னு பரிதவிப்பா அவங்க அம்மா சொல்ல, உன் அட்வைஸ் எல்லாம் நான் கேட்கவே இல்லை, நீ போய் வேலையை பாருப்போ அப்படின்னு அதிகாரமா சொல்றாங்க ரோஹிணி. கிரிஷை பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க அம்மாவை ரோஹிணி இன்னும் உயிரோடையே விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பாயசம்லாம் போட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக பரலோகம் தான் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க அம்மாவால் என்ன பண்ண முடியும்? எப்படியோ போன்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அவங்க உள்ளர போயிட ரோஹிணி மறுபடியும் பாஸ் ஆகிருந்த டிவியை ப்ளே பண்ணுறாங்க. மாமியார் இப்போ கேமராவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து நிற்க, இன்னொரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன் உன்னை, எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் வர்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு அந்த மருமக மிரட்டிக்கிட்டு இருக்க. ரோஹிணி டிவியவே பார்த்துட்டு இருக்க. கிரிஷ் கதவு பக்கத்தில் வந்து நின்று, அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு. அடுத்த நாள் காலையில் விஜயா ரெடியாகி வர்றாங்க. இப்போ அண்ணாமலையோட கட்டல் ஹாலில் இருக்கு, அதில் அவர் உட்கார்ந்துருக்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்றாங்க விஜயா. அவரும் கையில் இருக்க மொபைலை கீழே வச்சுட்டு சொல்லுன்னு நிமிந்து பார்க்குறாரு. நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு விஜயா முந்தான தலைப்பை சுருட்டிக்கிட்டே சொல்ல, என்ன வேலைன்னு கேட்குறாரு அவரு. டான்ஸ் சொல்லி கொடுக்குற வேலை தான், வேற என்ன வேலை தெரியும் எனக்கு அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்க. கிச்சன்ல இருக்க சந்திரா நைஸா எட்டி பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுலேயே 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் கிளாஸை கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் போய் யோகா கிளாஸ் எடுத்தியேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதை தான் உங்கள் பையனும் மருமகளும் சேர்ந்து எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு விஜயா சொல்ல, உண்மையை மறைச்சி பேசாத, நீ பார்வதியை பற்றி அவள் பையன்கிட்டயே தப்பாக சொன்ன, அதனால தான் கிளாஸ் எடுக்க வேணான்னு சொன்னா அப்படின்றாரு அண்ணாமலை. அதெல்லாம் நான் இப்போ கேட்டேனா, வேற ஏதாவது டான்ஸ் கிளாஸ் எடுக்கிற வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் விஜயா, இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ என்ன வேலைக்கு போகணுங்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. மீனாவோட அம்மா வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே வாழ்ந்துருக்கிறேன், வெளியில் எனக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு இப்போதான் நீங்கள் தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல, இவர் அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு.
அவங்களே என்னை யாரும் எதுக்கும் விடலை அப்படின்னு விஜயா சொல்ல, நான் என்னைக்கு உன்னை வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன்? நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போதான் அவசியம் வந்துருச்சே. நம்ம கையில் 4 காசு இருக்கணும், அப்போதான் யாராக இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டே அப்படியே லைட்டாக திரும்ப அங்கே மீனாவோட அம்மா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்க விரும்பல, அதனால நான் வேலைக்கு போக தான் போறேன்றாங்க விஜயா. அண்ணாமலை அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். நான் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்க வரல, வேலைக்கு போக போறேன்னு தகவல் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அது நீ சொல்ற விதத்திலேயே எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. கொஞ்சம் முன்னாடி வர்ற மீனாவோட அம்மா, சம்மந்தி அம்மா, அண்ணன் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, எதுக்கு நீங்க வெளியே போய் வேலை செஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. போச்சு, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போறாங்க. விஜயாவும் பக்கத்துல வந்து, ஏன் நான் வேலைக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஆரம்பிச்சிட்டா. என்னென்ன பேச போறாலோ தெரியலன்னு அண்ணாமலை பார்க்குறாரு. நீங்க மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், என்னால் சம்பாதிக்க முடியாதா? நான் உங்களை விட அதிகமாகவே சம்பாதிப்பேன், உங்களை விட கௌரவமாகவும் சம்பாதிப்பேன், அப்போ தெரியும் உங்கள் எல்லாருக்கும் நான் யாருன்னு அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க அம்மா எதுக்கடா கேட்டோன்ற மாதிரி நிற்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே உட்காந்து கொத்துக்கல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமாக பூ கட்டுறவங்க, நான் அப்படி இல்லை, என்கிட்ட கலை இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கு. இப்போதான் அண்ணாமலைக்கு கொஞ்சம் சொரணை வந்து விஜயான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு விஜயா தலையை மட்டும் திருப்ப, அவங்க செய்யறதும் ஒரு கலை தான், மற்றவங்க செய்கிற வேலையை என்னைக்குமே குறைச்சி பேசாத அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்போ முத்து வர்றாரு. முத்து செருப்பு கழட்டி முடிக்கிறதுக்குள்ள மீனாவும் வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் அவங்கள பார்க்க, அவங்க இவங்கள பார்க்க, நாம் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மெதுவாக உள்ளர வர்ற முத்து அப்பா கிட்ட போய், அப்பா ஏன்பா என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அண்ணாமலை எழுந்துக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா ஏதோ டான்ஸ் கிளாஸ்க்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மா நீங்கள் எதுக்குமா வேலைக்கு போகணும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முத்து பக்கமாக வந்து பார்த்துட்டு, மற்ற எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நான் மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. சொந்தமாக சம்பாதிச்சாதான் இங்கே மரியாதையே கிடைக்குது, எனக்கே இத்தனை வருஷம் கழிச்சு தான் இந்த யோசனையே வந்திருக்கு, அதையும் கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, நீங்கள் எதுக்கு இப்போ வேலைக்கு போய்கிட்டு, அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, நல்லா பார்த்துக்குறோம் அத்தை அப்படின்னு கருணை கடல் தியாகச்செம்மன் மீனா சொல்கிறாங்க. யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை, என்னை யாரும் பார்த்துக்கவும் தேவையும் இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா. அப்பா அம்மாவாலெல்லாம் வேலைக்கு போயெல்லாம் செய்ய முடியாதுப்பா, அம்மாவாலாம் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்க முடியாதுப்பா அப்படிங்கிறாரு முத்து. விஜயா முத்துவை நேரடியாவே முறைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நீங்க கெத்தாவே வாழ்ந்து பழகிட்டீங்கன்றாரு முத்து. அதான் இப்ப இருக்கிறதுக்கு கூட வீடே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, உங்களுக்கு வேலையெல்லாம் செட் ஆகாதுமா, சம்பளம் கொடுக்குறவன் ஏதாச்சும் சொல்லுவான், உங்களால கேட்டுட்டு இருக்க முடியாதுமா அப்படிங்கிறாரு முத்து. நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா இவ யாருக்கும் அடங்கி போறவ இல்லையேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா பேசாம நம்ம வீட்லயே சின்னதா ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. நான் தான் வீடே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இதுல எங்க டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, நாமளே அடுத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோன்றாங்க விஜயா. அத்தை நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இதை உங்க வீடா நினைச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது சரி, இந்த வீட்டை நான் ஏன் வீடா நினைச்சுக்கிட்டா அப்போ என் வீட்டை மீட்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கிறேன், நானும் மீனாவும் நைட்டும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், எங்களை நம்புங்கன்றாரு முத்து. ஆமாம் அத்தை, சீக்கிரம் நம்ம வீட்டை மீட்டிடலாம், நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு அது சரியா இருக்காது அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ எனக்கு நீ புத்திமதி சொல்றியா, நான் வேலைக்கு போய் உன்னை விட அதிகமாக சம்பாரிச்சிடுவேணும்னு பொறாமப்படுறியா அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ 2 பேருக்கும் சண்டை வந்துட போகுதுன்னு மீனாவோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இது இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி மீனா முத்துவை பார்க்க, நல்ல கதையா இருக்குதே. அம்மா
மீனா தான் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாளே, அவ எதுக்கு உங்களை பார்த்து பொறாமப்பட போறான்னு கேக்குறாரு முத்து. அப்ப நான் பொறாமப்படுறேன்னு சொல்றியா அப்படின்னு விஜயா உடனே திருப்பிக்கிறாங்க. அம்மா, உங்க மேல இருக்க அக்கறையில மீனா சொல்றாமா. வெளியே போய் 4 காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தாமா தெரியும். அதனால தாமா சொல்றோம் வேண்டான்னு அப்படின்னு முத்து சொல்லு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. சம்மந்தியம்மா, உங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்க வேலைக்கு போனா அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. அதிசயமா விஜயா வாய மூடிட்டு இருக்காங்க. விஜயா, சொன்னா புரிஞ்சுக்கோ விஜயா, இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல டென்ஷன் ஆகிற விஜயா, மொத்தத்துல நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல, இப்படியே என்னை எதுவும் செய்ய விடாம பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் நான் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதானேன்னு கோவமா கேட்குறாங்க விஜயா. ஐயோன்னு எல்லாருமே தவிப்பா பார்க்க ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் நிம்மதியா இருங்க அப்படின்னு விஜயா ரூம்குள்ள போயிடுறாங்க. மீனாவோட அம்மா கிச்சனுக்கு போக அண்ணாமலை 2 எட்டு நடந்து வந்து நடுகாலில் நிற்கிறாரு. என்னப்பா நாம இவ்வளவு சொல்றோம், அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து கேட்க, அவ அப்படி ஒரு ஜென்மம்டா, அவளுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு அவரும் திரும்பி கட்டிலுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் 2 லேடிஸ் கீழே நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி, கரெக்ட் லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காரோட பேனட்டுக்குள்ள ஒருத்தர் தலையை விட்டு ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா ஏதாவது தெரிஞ்சுதான்னு அந்த லேடி கேக்குறாங்க. தெரியலம்மா, மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து தான் பார்க்கணுன்றாரு அவரு, டிரைவர் போல இருக்கு, சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு அந்த லேடி சலிப்பா கேட்க, திடீர்னு இப்படி ஆகும்னு நினைக்கலம்மா அப்படிங்கிறாரு அவரு. சரி சரி, நான் வேற காரை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு. நான் அவசரமா போகணும், கார் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருங்கன்னு அந்த லேடி சொல்ல, சரிங்கம்மா அப்படின்றாரு டிரைவர். ஓகே ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நிம்மற கொஞ்ச தூரத்துல காரோட ஹாரன் சவுண்டு கேக்குது. முத்து காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு கையில மொபைலோட இறங்கி வந்து, மேடம் இங்க கார் புக் பண்ணதுன்ட்டு வர்றாரு அவங்ககிட்ட. நான் தான்ப்பா, எங்க கார் திடீர்னு நின்று போச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படிங்களா, நீங்க கார்ல ஏறி உட்காருங்க, நான் வேணா பாக்குறேன்றாரு முத்து. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடி போக, முத்து டிரைவர் கிட்ட வந்து என்னாச்சுப்பான்னு கேக்குறாரு. தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்கிறாரு டிரைவர். பார்க்ல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு மெக்கானிக் கடை இருக்கு, போன் பண்ணி நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வர்றாரு. அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்க, வாமா ஏறு வா அப்படின்னு அந்த லேடி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. எனக்கு ஜூஸ் வேணுங்கிறாங்க அந்த பொண்ணு. அங்கிள் வீட்டுக்கு போறோம்ல, அங்க வாங்கி தரேன்றாங்க அந்த லேடி. எனக்கு இப்பவே வேணும்னு அந்த பொண்ணு சொல்ல, போற வழியில வாங்கி தரேன் வா அப்படின்னு அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாங்க அந்த லேடி. வா ஏறு, உள்ள வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணை உட்கார வச்சு கதவை சாத்திட்டு அந்த லேடி முத்துக்கிட்ட, தம்பி பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல நிப்பாட்டுங்க, நான் ஒரு டேப்லெட் வாங்கணுன்றாங்க. சரிங்க மேடம்ங்கிறாரு முத்து. அவர் டிரைவிங் சீட்ல ஏற அந்த லேடி அப்படியே சுத்தி வந்து பேக் சீட்ல பொண்ணு கூட உட்காடுறாங்க. கார் போயிட்டு இருக்கு. ஆமாண்ணே, நம்பரு 5588 அப்படின்னு முத்து போன்ல யாருக்கோ சொல்லிட்டு இருக்காரு. ப்ளூ கலர் வண்டி. ஆமாண்ணா அப்படின்னு மெக்கானிக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேண்ணே சரிண்ணே அப்படின்னு முத்து போனை வச்சுட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் வந்ததும் ஒரு மெடிக்கல் ஷாப்ல நிறுத்துறாரு. மேடம் மெடிக்கல் அவரு திரும்பி சொல்ல, அந்த லேடி அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி, கனகா உட்காந்துரு, நான் மெடிக்கல்ல போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரின்னு தலையாட்டுறாங்க. உடனே முத்துவ தம்பின்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதோ இருக்க மெடிக்கல் தானேம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு முத்து. அந்த லேடியும் சின்ன சிரிப்போட இறங்கி போறாங்க. அவங்க இறங்கி மெடிக்கலுக்குள்ள போக முத்து மொபைல் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக காரை விட்டு இறங்குறாரு. கால் அட்டன் பண்ணி, சொல்டா. இல்லடா, நான் சவாரிக்கு வந்திருக்கிறேன். டேய், நான் அப்படியே வீட்டுக்கு போனாலும் போவேண்டா. அப்படின்னு அவர் போன்ல பேசிட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படின்னு பாக்குறாங்க. கையில பேக்கோட இருக்க அந்த பொண்ணு இறங்கி ரோட்டை இப்படி பாக்குறாங்க. அந்த லேடி அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயும் முத்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டார் போல இருக்கு. அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்க, ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோ அப்படின்னு அதை நிறுத்தி ஏறிக்கிறாங்க. ஆட்டோவும் கிளம்பி போயிட முத்து அப்படியே பேசிக்கிட்டே திரும்ப அந்த பொண்ணு தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. போன்ல பேசிட்டு இருக்க முத்து அந்த பொண்ணை பார்த்துட்டு,
ஏய் இருடா கூப்பிடுறேன்டா அப்படின்னு அவசரமா போனை வச்சுட்டு ஏம்மா 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 ஏய் ஆட்டோண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓட ஆட்டோ போயிடுது. முத்து ரொம்பவே பரிதவிச்சு போய் பயங்கர வேகத்தோட மறுபடி கார் கிட்ட வர்றாங்க. அந்த லேடியும் மெடிக்கலுக்கு போயிட்டு வந்துடுறவங்க காரை திறந்து பார்த்துட்டு உள்ளர அந்த பொண்ணு இல்லைன்னு ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு இங்கே அங்க பார்க்க முத்து வேகமா ஓடி வர்றாரு. என்னப்பா என்ன ஆச்சு, என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, மேடம் மேடம் அவங்க திடீர்னு ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா நீ அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. மேடம் நான் இங்கே தாங்க மேடம் இருந்தேன். அவங்க எப்போ ஆட்டோவில் ஏறினாங்கன்னே தெரியல, போயிட்டாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையான்னு கேட்குறாரு முத்து. ஐயோ இல்லைப்பா, என் பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஐயோ மேடம் என்ன மேடம் நீங்க இதை இப்ப சொல்றீங்க, அப்பவே நீங்க இதை என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்க வேணாமாங்க மேடம் அப்படின்னு முத்துவும் பதறாரு. நல்லா இருந்த பொண்ணுதான் ரொம்ப மன அழுத்தம் அதிகமாகி இப்ப கொஞ்ச நாளா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவளை எங்கேயும் தனியா விட மாட்டேன்பா, இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலையேன்னு பதறாங்க இந்த லேடி. சரி சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க இப்படிதான் போனாங்க, நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க, போன பிடிச்சிடலாம், வேகமா போயிடலாம், வண்டியில ஏறுங்கன்னு சொல்ல அந்த லேடியும் வேகமா போய் கார்ல ஏறுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஏற முத்துவும் காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு ஹாயான சிரிப்போட மனோஜோட ஷோரூம்குள்ள போறாங்க. அவங்க வர்றத முதல்ல மொட்டை பாஸ் சந்தோஷ் தான் பாக்குறாரு. நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளர இருக்காங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜீவா ஏதோ பாத்துக்கிட்டு இருக்க, ஜீவா ஜீவா இங்க வான்னு கூப்பிட அவங்களும் பக்கத்துல வர்றாங்க. ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணை காமிக்க, ஆமாங்க சார் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ப்ராஃபிட்டும் வரும், நமக்கு சீக்கிரம் சேலரி கிடைக்கும்ல, ஆல்ரெடி 2 நாள் லேட்டுங்கிறாங்க அவங்க. கரெக்ட், இந்த கஸ்டமரை வச்சு நம்ம சேலரியை வாங்குறோம் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல உடனே ஜீவா அங்க உட்கார்ந்துருக்க மனோஜ் கிட்ட, சார் அங்க ஒரு பெரிய கஸ்டமர் வர்றாங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல அவரும் எட்டி பார்த்துட்டு ஆமா போய் வெல்கம் பண்ணுங்கிறாரு. வாங்க போலாம் அப்படின்னு சந்தோஷ கூட்டிட்டு ஜீவா வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி மனோஜ் எழுந்து வந்து வெல்கம் மேடம்ங்கிறாரு. அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறாங்க. என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்க மேடம் அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லாமே இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க. ஹோம் அப்ளையன்சஸோட எல்லா ப்ராடக்டும் இருக்குங்க மேடம், நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்கன்னு மனோஜ் கேட்குறாரு. நான் நிறைய வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல மனோஜ் காது டு காது சந்தோஷமா சிரிக்கிறாரு. உடனே மொட்டை பாஸ் முன்னாடி வந்து மனோஜோட தோலை பிடிச்சி, பாஸ் நான் ப்ராடக்ட் காட்டவான்னு கேட்குறாங்க. நானே காட்டிக்கிறேன் அப்படிங்கிற மனோஜ் வாங்க மேடம்னு கூப்பிட அப்படின்னு அந்த பொண்ணு போறாங்க. ஜீவா பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்க, பாத்தியா பெரிய கஸ்டமர்னதும் அவனே கூட்டிக்கிட்டு போறான் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, விடுங்க சார் நமக்கு சேலரி வந்தா சரிதான்னு ஜீவா சந்தோஷமா பாக்குறாங்க. இவங்க இங்க கொண்டாட்டமா பார்த்துட்டு இருக்க அங்க மனோஜோட திண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. அந்த பொண்ணு ஏசி எல்லாம் அப்படியே ஒத்த விரலால தடவிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல மனோஜ் வந்து நிக்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றாங்க அந்த பொண்ணு. மேடம் நீங்க தான் என்னோட கஸ்டமரு, என்ன வேணும்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஹம்பிளா கேட்க, இப்போ எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஜூஸ் தானே அப்படின்னு கேட்க அப்படின்னு தலையாட்டுறாங்க. உடனே மனோஜ் வேகமா சந்தோஷ் ப்ரோ அப்படின்னு பக்கத்துல வர, சொல்லுங்க ப்ரோ மேடம்க்கு ப்ராடக்ட் காட்டவான்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு அவரு. அதெல்லாம் வேண்டாம், போய் மேடம்க்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்றாரு மனோஜ். தானா அப்படின்னு அவர் ஒரு ரியாக்ஷனை கொடுக்க, என்ன ப்ரோ நீங்க போங்க ப்ரோ அப்படிங்கிறாரு மனோஜ். சார் பெரிய கஸ்டமர் இல்ல போங்கன்றாங்க ஜீவாவும். போங்க சார் அப்படின்னு மனோஜும் முறைக்க, இந்தா நான் போறேன் அப்படின்னு மொட்டை பாஸ் கிளம்புறாரு. ஒரு பக்கம் முத்து அந்த பொண்ணை காணாம திண்டாடிக்கிட்டு இருக்க, இங்க அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு மனோஜ் செம்மையா முழிக்க போறாருன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோஸ் எபிசோட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.